ஒரு சில வகையான ஃபுட்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே தண்ணீரை குடிக்கிறதுனால செரிமானத்தோட செயல்முறை பாதிக்கப்பட்டு அதனால அஜீரணம், வயிற்று உப்புசம் அண்ட் ஊட்டச்சத்து உறிஞ்சுதல்ல சிக்கல் மாதிரி பிரச்சனைகளும் உருவாகும். நீர் உணவை உடைக்கிறதுக்கு அவசியமான செரிமான நொதிகள் அண்ட் வயிற்றுல உள்ள அத்தியாவசியமான அமிலங்களை கரைச்சி விடுறதால இது ஏற்படுது. ஸோ உணவுக்கு அப்புறமா எப்போல்லாம் தண்ணீரை குடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய செரிமான அமைப்பை ஆரோக்கியமா வைக்கவும் உதவும். அதனால எந்தெந்த ஃபுட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீரை குடிக்க கூடாது அப்படின்றத இன்னைக்கான வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். தர்பூசணி, ஆரஞ்சு, வெள்ளரிக்காய் மாதிரி பழங்கள்ல நீர்ச்சத்து அண்ட் ஊட்டச்சத்து அதிகமா இருக்கு. இருந்தாலும் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதும் உடனே தண்ணீரை நம்ம குடிக்க கூடாது. ஏன்னா இது செரிமானத்தை அஃபெக்ட் பண்ணிடும். இந்த பழங்கள்ல உள்ள அதிகமான நீர்ச்சத்து வயிற்று செரிமானம் சரியா நடைபெற அவசியமான வயிற்று அமிலங்களை கரைச்சு செரிமான செயல்முறையை மெதுவாக்கும். இதனால வயிற்று உப்புசம் அண்ட் அசௌகரியம் நமக்கு ஏற்படும். கொழுப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொரிக்கப்பட்ட உணவுகள், கிரீமி சாஸ் அண்ட் கொழுப்பு நிறைஞ்ச இறைச்சி இதெல்லாம் சரியான முறையில செரிமானம் ஆக செரிமான நொதிகள் அண்ட் அமிலங்கள் தேவைப்படுது. அதிகப்படியான தண்ணீர் கொழுப்பு செரிமானத்தை மெதுவாக்கி நீண்ட நேரத்துக்கு வயிற்று உப்புசம் அண்ட் வயிறு ஃபுல்லா இருக்க மாதிரி உணர்வு நமக்கு தரும். ஸோ செரிமானத்தை தூண்டுறதுக்கு இது மாதிரி உணவுகளை சாப்பிட்ட உடனே தண்ணீரை குடிக்கிறத தவிர்த்துக்கணும். இறைச்சி, முட்டை அண்ட் பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள்ல அதிகமான புரதம் இருக்கு. இதெல்லாம் செரிமானம் ஆகுறதுக்கு குறிப்பிட்ட அளவு வயிற்று அமிலம் அவசியம். ஆனா அதிக புரோட்டீன் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க உடனடியா தண்ணீரை குடிச்சிட்டா அது புரோட்டீனை உடைக்க வயிற்றுல சுரக்கப்பட்ட அமிலத்தை கரைச்சிடும். இதனால செரிமானம் முழுமையடையாம உங்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். பிரெட், பாஸ்தா, உருளைக்கிழங்கு மாதிரி உணவுகள்ல செரிமானம் வாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த உணவுகளை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க தண்ணீரை குடிச்சா மாவு சத்தை உடைக்க அவசியமான செரிமான நொதிகள் தண்ணீர்ல கரைஞ்சு உங்களுக்கு வயிற்று உப்புசம் அசௌகரியத்தை உண்டாக்குது. சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீரை குடிக்கிறதுனால வயிறு விரிஞ்சு அசௌகரியம் உண்டாகும். இது மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க சர்க்கரை உணவுகளை சாப்பிட்ட சில நிமிஷங்களுக்கு தண்ணீரை குடிக்காம இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.